ஜஸ்ட் எப்படி ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போ என் நண்பர் ஒருத்தர் வந்து ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிக்கெட் சோல்டுன்னு வந்துச்சு. அவர் திருப்பி வரலாம் முடியுமா? அப்படியா? ஓகே சார், ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனாக கேட்டேன். தேங்க்யூ. சரி, தேவ செய்தியில் நம்ம சொல்வதற்கு முன் கர்த்தரிடம் மன்றாடி சொல்வோம். அன்பான கர்த்தரே, இதை நாங்கள் ஒரு ஐக்கியமாக இந்த தமிழ் சபையில் நாங்கள் கூடி ஆராய்ப்பதற்கும் மேம்படுவதற்கும் வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி செலுத்துகின்றோம். தேவ வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அவற்றை நாங்கள் தியானித்து அதன்படி நடப்பதற்கான வல்லமையை தருமாறு முன்னாடினோம். முக்கியமாக நான் இந்த தேவ வார்த்தைகளை பயபக்தியோடும் தாழ்ச்சியோடும் தெளிவோடும் எடுத்து சொல்ல பரிசுத்தாவின் ஞானத்தை தருமாறு மன்றாடுகின்றேன். மன்றாட்டு அனைத்தையும் கர்த்தரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி முன்னாடி பரமப்பதாவே, ஆமென். ஒரு நிமிஷம், சாரி. முக்கியமான ஆயுதத்தை மறந்தாச்சு. ஆக நம்ம வந்து இந்த முக்கியமான இந்த செய்தியாக புதிய பிறப்பின் உத்தரவாதத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். 9 வகையான அடையாளங்கள் ஒரு விசுவாசின்னு சொன்னால் எப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள் முக்கியமாக 1 யோவான் மூலியமாக நாங்கள் படித்துக்கொண்டு தெரிந்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரமாக வந்து அந்த 9 வகையான பரிசோதனை கேள்விகளில் வந்து 2 கேள்விகள் வந்து விசுவாசத்தை பற்றியது. ஸோ போன வாரம் நம்ம பரிசோதனையை பார்த்தது வந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவசித்து அதில் நிலைத்து இருக்கிறீர்களா, அந்த கேள்வியை நம்ம பார்த்தோம். அதில் பல கேள்விகள் சந்தேகங்கள் பல பேர் கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு சில நிமிடங்கள் வந்து போன வாரம் பார்த்ததை நம்ம அதை பற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம இன்றைக்கு இந்த 3வது கேள்விக்கு போகலாம். டேவிட் திவ்யநாதன், பீட்டர் பிச்சர், இவங்க 2 பேருமே வந்து நெருங்கிய நண்பர்கள். ஒன்றாக கல்லூரியில் படிக்கிறவங்க. ஒரு கிறிஸ்தவ கன்வென்ஷனில் வந்து 2 பேரும் அட்டன் பண்ணும் பொழுது நற்செய்தி அறிவிக்கப்படுது. 2 பேருமே கையை உயர்த்தி நாங்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து 2 பேருமே வந்து ஒரு சபையில் சேர்ந்து சபைக்கு போகிறாங்க. இந்த டேவிட் திவ்யநாதன் வந்து கையை உயர்த்தினார தவிர ஒரு எல்லாரும் கை தூக்குறான்னு சொல்லி கை தூக்கினார் தவிர அவர் உண்மையிலே வந்து அவர் தேவசத்தை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. அவருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படல. போன வாரம் பார்த்தோம். நிலையான விசுவாசம் தான் உறுதியான விசுவாசம், உண்மையான விசுவாசம். இந்த நிலையான விசுவாசம், நிலைத்திற்கூடிய விசுவாசம் யார் நம்மளுக்கு தரா? பரிசுத்தாவியோட கொடை பரிசு. அது அப்படின்னா இவர் நம்ம இந்த டேவிட் திவ்யநாதனுக்கு வந்து பரிசுத்தாவி கொடுக்கப்படவில்லை. பரிசுத்தாவி அவர்கிட்ட வரல. அவர் உண்மையாக மீட்படைஞ்சவர் கிடையாது. ஆனாலும் சபைக்கு வராரு. தானும் ஒரு கிறிஸ்தவன் மாதிரி சொல்லிட்டு சபைக்கு வராரு. சபையில் பல காரியங்களை கலந்துக்கிறார் தவிர ஆனால் அவர் உண்மையாக ரட்சிப்படைஞ்சவர் கிடையாது. அவர்கிட்ட உண்மையான ஒரு விசுவாசம் இல்லை. அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம அவரை தெளிவாக சொல்ல முடியும். அதாவது எந்த விதமான மீட்படைஞ்சவருக்கான அடையாளங்கள் தெரியல, எந்த விதமான பரிசுத்தாவி கனிகள் இல்லைன்னா அவர் விசுவாசின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ஆனால் இந்த பீட்டர் பிச்சர் வந்து உண்மையிலே வந்து மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைஞ்சவர். அவருக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்குது. அவரும் சபைக்கு வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்படைஞ்சதுக்கான அடையாளங்கள் தெளிவாக எவிடன்ஸ் நல்லா தெரியுது, கனிகள் வந்து தெரியுது. அவர் உண்மையாக மீட்படைஞ்சவர். 1 வருஷம் சபைக்கு போகிறாங்க. 1 வருஷம் கழித்து இந்த டேவிட் தேவநாதன் சபைக்கு வந்து நிறுத்திடுறாரு. பீட்டருக்கு ஃபோன் பண்ணி ஏன் நீ வரதில்லைங்கிறதுக்கப்புறம் அவர் ஏதோ சாக்கு பக்கம் சொல்கிறாரு. அப்புறம் பீட்டர் போய் நேரடியாக வீட்டில் பார்த்து ஏன் வரமாட்டேங்கும் போது இனிமேல் நான் சபைக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறாரு. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு பீட்டர், நான் வரமாட்டேன், இனிமேல் இதை பற்றி நீ பேசினா என் வீட்டுக்கு வராதுங்கிறார். என்ன அப்படி சொல்லி? ஆமாம், இந்த இயேசுவை நம்ப நான் தயாராக இல்லை. இயேசு என் பாவத்துக்காக மறிச்சார், இவ்வளோ வீட்டில் இருந்தாலும் நம்ப தயாராக இல்லை. நான் வேதத்தை நம்ப தயாராக இல்லை. இனிமேல் எந்த மதத்தையும் நம்ப தயாராக இல்லை.
நான் ஒரு ஏத்திஸ்டாக, அதாவது ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி தான் அப்படி வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பீட்டர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம். அவர் சொல்ற, இனிமேல் இதை பற்றி பேசுனா உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை அற்று போயிருங்கிறார். எவ்வளோ முயற்சி பண்ண ஒரு கட்டத்தில் வந்து என் வீட்டு வாசலை மிதிக்காதுன்றார் டேவிட் தேவநாதன். இவர் எந்த கேட்டகரியில் வருவார்? இவரை வந்து நம்ம ஃபாலன் அவே, அதாவது வீழ்ந்தவர்னு சொல்ல முடியுங்களா விசுவாசத்தில்? எஸ், கரெக்ட். இவர் விசுவாசத்தில் வீழ்ந்தவர். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம், யோவான் சொல்கிறாரு, பொய் போதகர்களை நம்பி இந்த பொய் விசுவாசிகள் சபையை விட்டு போகும்பொழுது என்ன சொல்கிறாரு? அவங்கள பார்த்து, இவங்க வந்து நம்ம கூட இருந்தால் கூட இவங்க நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல. நம்மளை சார்ந்தவர்கள் இருந்திருந்தால் இவங்க நிச்சயம் நம்ம கூட இருந்திருப்பாங்க. அதனால் விலகி போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து இந்த டேவிட் தேவநாதன் சபையை சார்ந்தவர் கிடையாது. உண்மையான ஒரு விசுவாசி கிடையாது. தன்னை ஏமாற்றி கொள்ளக்கூடிய விசுவாசி இருந்தவர் கடைசியில் வந்து பாலனவை கம்ப்ளீட்டாக வீழ்ந்துட்டார். இனிமேல் இயேசு எனக்கு தேவை கிடையாது, இந்த வேதத்தை நம்ப போகிறேன்னு சொல்லிட்டு வீழ்ந்துட்டார். இப்போ பீட்டர் ஏதாவது முயற்சி எடுத்து இந்த டேவிடை மனதிரும்பல் கொண்டு வர முடியுமா? போன வாரம் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குதா? கொண்டு வர முடியாது. கரெக்ட். அதுதான் வந்து போன வாரம் யோவான் சொல்கிறார், இவங்களை இட்ஸ் ஹார்ட் டு பிரிங் தம் டு ரிப்பெண்டன்ஸ். இவரை திருப்பி வந்து மனதிரும்பல் கொண்டு வர முடியாது. வருஷங்கள் ஓடுது, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு. ஒரு நாள் இந்த பீட்டர் போகக்கூடிய சபையில் இருக்கிற பாஸ்டருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இதை மாதிரி உங்கள் சபைக்கு வந்துட்டுருக்கார பீட்டர் பிச்சன் ஒருத்தர், அவரை பற்றி முக்கியமான விஷயத்தை உங்களை சொல்ல போகிறேன். அவர் மனைவிக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, அவர் இன்னொரு பெண்ணோட தகாத உறவு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அது ஆதாரங்களோட நான் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறார். பாஸ்டர் அதை பற்றி விசாரிக்கும் பொழுது அது வந்து உண்மையாக இருக்குது. பாஸ்டர் வந்து பீட்டரை ஒரு நாள் தனிமையில் அழைச்சி கேட்குறாரு, இது உண்மையான்னு கேட்குறாரு. அவர் பீட்டர் வந்து ஒப்புக்கொள்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. உடனே வந்து பாஸ்டர் முன்னிலையில் வந்து கடவுள்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்குறாரு. பாஸ்டர் சொல்கிறாரு, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுறீங்க, நல்ல விஷயம், அது கடவுள் நிச்சயம் மன்னிச்சிருவார், நீங்கள் போய் மனைவிக்கிட்டே போய் சொல்லுங்கிறார். மனைவிக்கிட்டையும் போய் தான் பண்ண அந்த தவறை சொல்லும் பொழுது மனைவி நொறுங்குண்டு போனால் கூட அந்த மனைவியும் வந்து ஒரு நல்ல விசுவாசி இருந்ததுனால தான் இந்த கணவரை மன்னிக்கிறாங்க. இப்போ இந்த பீட்டர் பிச்சை வந்து இந்த பெரிய மாபெரும் ஒரு விபச்சாரத்துக்கு ஒப்பான ஒரு பாவத்தை செஞ்சுருக்கும் பொழுது அவர் வந்து ரட்சிப்பு இழந்தவரா, இல்லைனா ரட்சிப்பு தொடர்ந்து இருக்குமா? பெரிய பாவம் செஞ்சுருக்கிறாரு, ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டார். அவருடைய ரட்சிப்பு அவருக்கு போயிடுச்சா, இருக்குமா? நிச்சயம் இருக்கும். கரெக்டு. எதனால் இருக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னா, இவர் உண்மையிலே ஆரம்பத்திலே மீட்படைஞ்சவர். இவர் பரிசாவி கொடுக்கப்பட்டதுனால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு நிலையான விசுவாசம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யார்? பரிசுத்தாவியானவர் தான். இவர் இடையில வந்து பாவங்கள், பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு மனம் திரும்பினதுனால, அதுக்கு மன்னிப்பு கேட்டதுனால இந்த மன்னிப்பு அவர் கிடைக்கிறது. நிச்சயமாக வந்து பரிசாவி அவர் விட்டு போக மாட்டார். மீட்பு அடைஞ்சவங்களுக்கு பரிசாவி வந்து இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார், அப்படி கிடையாது. அவர் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால தான் அவர் நிச்சயமாக அவர் விட்டு போக போகிறது கிடையாது. அவர் மீட்பை இழக்க போகிறது கிடையாது, அவர் ரட்சிப்பை இழக்க போகிறது கிடையாது. பாவம் செய்ததாக கூட அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுனால நிச்சயம் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவரோட மீட்பு அவர் விட்டு போகாது. 1-2 வருஷம் கழித்து இந்த டேவிட் தேவநாதனோட பிரதர் ஜான் வந்து ஒரு நாள் பீட்டர் பிச்சைக்கு ஃபோன் பண்ணுறாரு. பீட்டர் பிச்சைக்கும் தேவநாதனுக்கும் உறவு ரொம்ப அத்துப்போச்சு. 2 பேருக்கும் கான்டாக்டே கிடையாது. ஏன்னா அவர் வந்து என் மூஞ்சிலே முழிக்காதுன்ட்டார் டேவிட். அந்த ஜான் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து அண்ணன் வந்து டேவிட் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஏன் என்கிட்ட பேசல, எல்லாம் ரொம்ப வந்து கூச்சப்படுறாரு, உங்களை வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டதாகவும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொன்னாலும், இல்லை நான் பார்க்குறேன், என் நண்பன் ஆச்சனை போய் பார்க்குறேன்னு சொல்லி பீட்டர் வந்து டேவிட் இப்படி அட்ரஸ் வாங்கிட்டு போய் நேரில் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது டேவிட் வந்து பீட்டரோட கையை பிடிச்சிட்டு, மன்னிச்சுக்கானே, உன்னை ரொம்ப நான் தவறாக பேசிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும், எனக்கா நீ வேண்டிட்டு வந்திருக்குன்னு தெரியும், எனக்கா நீ மண்டாட்டி வந்திருக்குன்னு தெரியும் எனக்கு.
ஆனால் போன்ட்டு ஒன்று சொல்ல போகிறேன். எந்த இயேசுவை நான் மறுதளிச்சனோ, எந்த வேதத்தை நம்பாமல் இருந்தனோ, இப்போ வந்து நான் வந்து இந்த வேதத்தை நம்புகிறேன். அதான் கடவுள் வார்த்தை. இந்த இயேசு தான் எனக்கு ரட்சகர், அவர் தான் என் மீட்பார், அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். நான் இப்போ விடுதலை அடைஞ்சவன். இந்த நல்ல செய்தியை நான் சொல்கிறதுக்காக தான் உன்னை நேரில் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக இது அந்த கதையில் இந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டை நம்ம பார்க்குறோம்னா, ஏற்கனவே பார்த்தோம், இந்த டேவிட் தேவநாதன் வீழ்ந்தவர், மனம் திரும்பலுக்கு கொண்டு வர முடியாதவர், பீட்டரால் யாரால் கொண்டு, ஆனால் வந்து கடவுளால் முடியுமா? கடவுளால் முடியும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஜெவா விட்னஸில் போய் சேர்ந்தாலும் சரி தான், ஏற்றி சொன்னால் கூட கடவுளால் நிச்சயமாக வந்து மனம் திரும்பலுக்கு கொண்டு வர முடியும். அவர் என்ன மாதிரி காரியங்களை பண்ணி கொண்டு வராங்கிறது நம்ம சொல்ல முடியாது. சிலர் அடித்து நொறுக்கி கூட கொண்டு வருவார், ஆனால் கடவுளால் நிச்சயம் முடியும். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து யாராவது நம்மளுக்கு அது மாதிரி அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் தொடர்ந்து மன்றாடுவோம். அது நம்மளுடைய கடைசி வரைக்கும் நோக்கமாக. என் வாழ்க்கையில் அது மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நான் மன்றாடிட்டு தான் வரேன். சிலர் வந்து என்னோடய மன்றாட்ட கடவுள் கேட்டு விடுதலை கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நம்ம போன வாரம் பார்த்ததுக்கான ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். போன வாரம் தெரிஞ்சு பல காரியங்கள் பார்க்கும்பொழுது சில குழப்பமான விஷயங்களை வந்து நான் கேள்விப்பட்ட பொருள் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இந்த 2 பேர், இந்த டேவிட் தேவநாதன், பீட்டர் பிச்சர் எக்ஸாம்பிளுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வாரம் நம்ம வந்து 3வது கேள்வி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரம் வரைக்கும் பார்த்த இந்த 2 பரிசோதனை வந்து விசுவாசத்தை பற்றியது. இப்போ நம்ம பார்க்க போகிற 7 வகையான பரிசோதனைகள் வந்து நம்ம வாழ்க்கையை பற்றியது. ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் முக்கியமான கட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்க்கலாம். 3வது பரிசோதனை வந்து உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? டு யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ்? 1 யோவான் 1 அதிகாரம் 8-10, 1 யோவான் 2 அதிகாரம் 1-2. இதை வந்து ஏற்கனவே வந்து நம்ம வேத வசனங்களை ஏற்கனவே படிச்சுட்டாங்க. திருப்பி அதை முழுசாக மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு மிஷினரி வந்து இமயமலைக்கு போகிறார். இமயமலைக்கிட்ட போகும்போது ஒரு இடத்துல ஒதுக்கு போகிற இடத்துல வந்து ஒரு சாது வந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு படுக்கையில் படுத்துருக்கிறார், மல்லாக்க படுத்துருக்கிறார். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அவர் படுத்துருக்கிறது வந்து பஞ்சு மற்ற பெட்டு கிடையாது. அந்த மரத்தில் வந்து ஃபுல்லாக ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட ஆணிகள், எல்லாம் கூறான ஆணி. அந்த ஆணி மேலே அப்படியே மல்லாக்கப்படுத்து தவம் செய்கிறார். அந்த ஆணி முதுகு ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக குத்தி ரத்தம் வந்து இன்னும் ஆணியில் வந்து ரத்தமெல்லாம் படிஞ்சு அப்படியே வந்து உறைஞ்சி காஞ்சி போயிருக்குது. இந்த மிஷினரி பார்த்து அந்த சாதுகிட்ட போய், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறேன்னு சாது சொல்கிறார். உங்கள் உடலை வருத்திக்கிட்டு இருக்கிறதுனால பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா கூட? ஆமாம், நான் என்கிட்ட பாவம் கிடையாது. எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? நான் உடலை வருத்திட்டு இருக்கிறேன், நான் பாவம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறார். அப்போ வந்து இந்த மிஷினரி சாதுகிட்ட கேட்குறாரு, ஓகே, நீங்கள் உடலை வருத்திக்கிட்டு பாவம் செய்யாமல் இருக்கிற முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் மனசில் பாவ எண்ணங்கள் போயிட்டு வரது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாதுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. திகச்சு போய் மிஷினரியை பார்க்குறார். அப்போ மிஷினரி சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் முள் ஆணி படுக்கையில் படுத்தா கூட பாவம் உங்களை விட்டு போகாது. உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுளுடைய மகன், சாதாரண ஆணி கிடையாது, 7 இன்ச் 7 அங்குல ஆணியை 2 கைகளையும் கால்களையும் அரைஞ்சி தலையில் முள்முடியை அவர் மேலே போட்டு கொஞ்சம் ரத்தம் மட்டும் சிந்தலை, எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். அந்த ரத்தத்தில் பாவமே கிடையாது. பாவமே இல்லாத ரத்தத்தை நம்ம எல்லாரும் கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை அவர் பண்ணி கடவுள்கிட்ட போகிறதுக்கான மீட்பை இலவசமாக தரார். நீங்கள் இப்படி வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களால் பாவத்தை எடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டார். இப்படி நற்செய்தி சாதுக்கிட்ட சொல்கிறார். இப்போ நீங்கள், அதாவது கிறிஸ்தவன் சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சரியானவர் பெர்ஃபெக்ட் என்று கூறினால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல, சத்தியம் உங்களிடம் இல்லை. இந்த சாது மாதிரி நம்ம யாராவது மட்டும் பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம கிறிஸ்தவர் அல்ல, சத்தியம் உங்களிடம் இல்லை, நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். வி டிசீவ் அவர் செல்ஸ், பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா.
இதை வந்து யோவான் 1 யோவான் 1:8 படிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை ஏமாற்றிக்கிறோம், சத்தியம் நம்மகிட்ட இருக்காது. இன்றைக்கி பல பேர் விசுவாசிகள் கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா, நான் ஒத்துக்கிறேங்க, என்கிட்ட பாவம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் வராங்களா அந்த அம்மா மாதிரி நான் அப்படி பெரிய பாவம்லாம் செய்து கிடையாது, அவர் இருக்கார், அவர் மாதிரி பாவம் செய்யலன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. தங்களை வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்கள மாதிரி நான் பாவி கிடையாதுன்னு சொல்கிறது அதுவும் பாவம் தான். கடவுளுக்கு முன்னாடி நான் பாவம் செய்கிறேன், நான் பாவின்னு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம போய் யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து கடவுளோட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணுமே தவிர மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்குறதும் அது ஒரு பாவம் தான். யோவான் 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது வந்து நற்செய்தி யோவான். அவர் யாரு? பரிசுத்த தான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை மட்டும் கிடையாது, நம்ம விசுவாசி கிறிஸ்தவர்களையும் அவர் கண்டித்து உணர்த்துறார். கிறிஸ்தவர்களுக்கு பரிசாபி கொடுக்கப்பட்டா நம்மளுக்கு தான் பாவத்தை பற்றி இன்னும் வந்து அதிகமான உணர்த்துதல், கன்விக்ஷன் அதிகமாக இருக்கும். பரிசாபி தான் வந்து எது தீமை எது நன்மைன்னு அவர் தான் வந்து உணர்த்துறார். பரிசாபி தான் எது நீதித்தன்மை வாய்ந்தது எது நீதித்தன்மைன்னு அவர் தான் உணர்த்துறார். பரிசாபி இருக்க நம்மளுக்கு தான் வந்து அந்த பாவத்தோடைய விகாரம் அதோட வீரியம் அதிகமாக நம்மளுக்கு காட்டப்படுது. அதோடு கூட வேத வசனங்களை படிக்கும் பொழுதும் பாவத்தை நம்மளுக்கு குறித்து எச்சரிக்கை பண்ணப்படுது. இன்னும் பல விசுவாசிகள் கூட பார்த்திங்கன்னா நம்ம பாவத்தை வந்து நம்ம செய்யும் பொழுது அதை எச்சரித்து சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியும். 1 யோவான் 1:10 வந்து யோவான் தொடர்ந்து சொல்கிறாரு, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவராக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது. நம்மகிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னால் நம்ம கடவுளை பொய்யராக்குறோம், அவருடைய வார்த்தைகள் நம்மளும் இருக்காது. இது நம்மளுக்கும் அப்ளை ஆகுதான். நம்மளும் தான் பாவமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா, மனசை நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட, மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்ம கடவுளை பொய்யராக்குறோம், நம்மக்கிட்ட அவருடைய வார்த்தைகள் இராது. பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. பாவ அறிக்கை 1 யோவான் 1:9 படிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். He is faithful and just and ready to forgive us sins and purify us from all unrighteousness. எல்லா விதமான பாவங்களையும் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளை தூய்மையாக்குறார் அப்படின்னு இங்கே சொல்லப்படும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது சொல்லப்படும் பொழுது நம்மளுக்கு கேள்வி வரும், ஏங்க ஏற்கனவே பாவத்தை மன்னிப்பு கிடச்சிருச்சே, எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நான் நேற்று செஞ்ச பாவம், இன்றைக்கி செஞ்சிட்ருக்க பாவம், நாளைக்கு செய்கிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டார். அப்போ எதுக்கு நான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? இன்னும் இந்த வசனம் வந்து இன்னும் கூட தெளிவாக பார்க்கலாம். நம்ம இதில் வந்து எபிரேயரில் வந்து 10:14 பார்க்குறோம், ஏனெனில் கிறிஸ்து ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தியிருக்கிறான்னு பார்க்குறோம். என்றென்றைக்கு பூர்ணப்படுத்திட்டார், எப்போ சுத்தப்படுத்திட்டார். அப்போ எதுக்கு நான் பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? நல்ல கேள்வி இல்லைங்களா? ஆனால் மன்னிப்பு கேட்க சொல்லி இங்கே வந்து யோவான் சொல்கிறார், பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றார். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெபம் வந்து பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் அண்ட் ஹெவன், நம்ம ஜெபம் தெரியும். அந்த முழு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அந்த ஜெபத்தில் வந்து இயேசு வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மத்தேயுல வந்து 6:9-15 படிக்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த 12வது வசனத்தில் வந்து, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதாவது எங்களுக்கு யாராவது தீமை செய்தால் அதை நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் தீமைகளை எங்கள் பாவங்களை மன்னின்னு சொல்லித்தராரு. இயேசு இந்த ஜபத்தை யார்கிட்ட சொல்லித்தராரு? சீடர்கள்ட்ட, விசுவாசிக்கிட்ட சொல்கிறாரு. விசுவாசிகளை வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வர்றாரு.
இப்போ விசுவாசிகள் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், வந்து இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்கூல் ஜோனில் வந்து 60 கிலோமீட்டரில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நோட்டீஸ் வந்துடும். அதனால் கட்டாமல் நான் போய் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னா விட்டுருவாரா? நம்ம ஊரில் நான் விட இங்கே விட மாட்டார் இல்லைங்களா? மன்னிக்கிறேன்னா ஓகே, மன்னிப்பெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் ஃபைனை கட்டுங்க, உங்களுக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட், நம்ம பெனால்ட்டி நம்ம கட்டுறோம். ஆனால் அதை மாதிரியான மன்னிப்பு தானா நம்ம கேட்க வேண்டியிருக்குமா? நான் இப்போ வந்து வசனம் பார்த்தோம், நம்ம இயேசு இங்கே எப்படி பேசுகிறாருன்னா, பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே, எங்கள் தந்தையே அப்படிங்கிறார். இப்போ ஒரு நம்ம நாம வச்சுருக்க ஒரு படம் பார்க்குறோம், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி, இங்கே வந்து ஒரு அப்பா வந்து பையனை வந்து தோளில் தூக்கிக்கிறார். இப்போ நம்ம விசுவாசிகள் வந்து மீட்படைஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்குறது வந்து நம்மளுடைய தந்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். பரலோகத்திற்கு எங்கள் நீதிபதியை இயேசு சொல்லித்தரல, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேங்கிறார், எங்கள் தந்தைங்கிறார். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கடவுளுக்கு முன்னாடி பெனால்ட்டி பேமெண்ட் இருக்குது, கடவுள் ஜட்ஜ் பண்ணுவார். ஆனால் விசுவாசி கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும்பொழுது நம்மளுக்கு தண்டனை கிடையாது, கண்டம்னேஷன் கிடையாது, நம்மளுக்கு தீர்ப்பு கிடையாது. உறவுல நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறோம். தந்தைங்கிற உறவு நம்மளுக்கு வந்துருச்சு மீட்படைஞ்சதுனால. ஐயோ தந்தையே, உமக்கு எதிராக நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, உங்கள் மகன் மூலியமாக நீ வெள்ளை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, இப்போ நான் ஒரு விசுவாசி ஆனதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்கிறேனேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கறது வந்து உறவில் நம்ம தந்தைக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு மன்னிப்பதை தவிர, நம்ம வந்து இப்போ வந்து கடவுளை நீதிபதி வச்சு அவர் தண்டிக்க போகிறாருங்கான அந்த மன்னிப்பு கிடையாது. மொத்தம் மன்னிப்பு கேட்கணுமா, கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும். இப்போ நம்ம விசுவாசிய தந்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தந்தை என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாரா? இல்லை நீ பண்ணிட்டேன்னு சொல்லுவாரா? இல்லை. எப்படி ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகன் தவறு செஞ்சால் மன்னிச்சிட்டு அரவணைச்சு எடுத்துக்குவார், அதே மாதிரி தான் தந்தையானவர் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளை மன்னித்து அரவணைத்துக் கொள்கிறார். அதோடு கூட எபேசியர் 4:30 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் வந்து பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்தவர்களுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அதாவது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வந்து 3 நிலைகள் இருக்குது: ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன். நீதிமானாக்கப்படுதல், புனிதப்படுத்தப்படுதல், மைமைப்படுத்தப்படுதல். இந்த மைமைப்படுத்தப்படுதல் வந்து வாழ்க்கையில் வாழும்போது நடக்கிற காரியம் கிடையாது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியம் தான் மைமைப்படுத்தப்படுதல். ஆனால் வாழும் பொழுது நீதிமானாக்கப்படுறோம். பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம கடவுளுக்கு முன்னாடி நீதிமானாக்கப்படுறோம். அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை நடக்கக்கூடிய காரியம் தான் நீதிமானாக்கப்படுதல். ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம் தான் ஜஸ்டிஃபிகேஷன். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் என்றைக்கு நீதிமானாக்கப்பட்டோம் அன்றைய நாளிலிருந்து சாகுற வரைக்கும் நடக்கக்கூடிய காரியம் தான் சாங்டிஃபிகேஷன். அதுதான் புனிதப்படுத்தப்படுதல். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் சென்டென்ஸ், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காரியம் அது. விசுவாசியோட வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம், செய்கிற பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன். தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது. அதாவது தந்தையானவருடைய முக்கியமான நோக்கம் வந்து நம்மளுக்கு கிறிஸ்து மூலிமா மீட்பு கொடுத்தது மட்டுமல்லாமல், இயேசு நம்மளுக்கு இரட்சகராக வந்தது மட்டுமல்லாமல், இயேசு நம்மளுக்கு ஆண்டவராகும் பொழுது அவருக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அவர் தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்து போல நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான அந்த வல்லமையும் மையமையும் தரார். அதுதான் தந்தையோட நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் பரிசுத்தாவி நம்ம இல்லத்தில் வாழ்கிறார். அவர் உதவி செய்கிறார். பாவங்கள் செய்யும்போது மன உறுத்துதல், இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி மன உறுத்துதலை கொடுக்குறார். ஆனால் நம்ம பாவத்தை அறிக்கையிடாமல் போகும்பொழுது நம்ம அவருக்கு துக்கத்தை உண்டாக்குறோம். அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் வந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
இப்போ இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ இந்த நேரத்தில் இந்த நொடியில் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தந்தையின் வலது பார்சல் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 1 யோவான் 2:1-2 படிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இங்கே யோவான் சபையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறார், பிள்ளைங்களை பாவம் செய்யாதீங்க என்றார். அப்படி பாவம் செஞ்சால் பாவம் நம்ம செய்வோமா? நிச்சயம் பாவம் செய்வோம். அப்படி பாவம் செஞ்சால் உங்களுக்காக நீதிபராக இருக்கிறவர், அதாவது அட்டோனிங் சாக்ரிஃபைஸாக மாற, அதாவது பாவத்து கழுவாயா மாறின இயேசு கிறிஸ்து தந்தை இடத்துல பரிந்து பேசுகிறார். ஒரு அட்வொகேட் மாதிரி இருக்கிறார். பிசாசு குற்றம் சாட்டவனாக இருக்கிறான். அவன் சொல்லுவான், என்ன பெரிய ஜோசப் விசுவாசி, பிரசங்கம்லாம் பெரிய பண்ணுறான், அவன் பண்ணுற பாவத்தை பாருங்கன்னு சொல்லும் பொழுது, நான் பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு எனக்காக வாதாடுறார், எனக்கு அட்வொகேட்டாக இருக்கிறார். இல்லை, பிதாவினால் சுயார் எடுக்கப்பட்ட மகன் இயேசு, என்னால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட மகன் ஜோசப் பாவம் செஞ்சுட்டான், மன்னிப்பு கேட்டான், அவனுக்கு மன்னிப்பை தந்தை தரார். பிசாசை வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு இயேசு எனக்காக பரிந்து பேசக்கூடிய எவ்வளோ பெரிய பாக்கியமான விஷயம் பாருங்க. யாருக்கும் கிடைக்காத. இன்றைக்கி நம்ம ஒரு கேஸுக்கு ஒரு நல்ல அட்வொகேட் கிடைச்சாலே பெரிய விஷயம் சொல்லுவோம். ஆனால் நம்ம உலகத்தில் இல்லை, உலகத்தில் உள்ள ஜட்ஜிலே பெரிய ஜட்ஜி நம்மளுடைய கர்த்தர், அவர் கோர்ட்டுக்கு முன்னாடி எனக்காக வாதாட இயேசு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். எபிரேயர் 7:25 படிக்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இயேசு வேண்டுதல் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் தலைமை குரு தான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அந்த உடன்படிக்கை கூடாரத்தில் வெளியே இருக்க இஸ்ராயல் மக்களுக்கு அவங்க பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு கரெக்டான பலியை செலுத்திட்டு அந்த பலி ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதாவது இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளார அந்த ரத்தத்தை இரக்கத்தின் இருக்கை, கடவுளுடைய இரக்கத்தின் இருக்கையில் தெளிக்கும் பொழுது எல்லாம் ஒழுங்காக செஞ்சால் தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது. நிரந்தரமான பாவ மன்னிப்பாக கிடையாது, டெம்பரரியான ஒரு மன்னிப்பு தான், ஒரு கவரிங் தான், முழுமை எடுக்கப்படல பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தும் பொழுது, அதை பரிகார பலியாக எடுத்துகிட்டு போகும் பொழுது அதில் எந்த ஒரு குறையுமே இல்லாத, எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத அந்த ஒரு பரிகார பலியை பிதாவிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அதை பிதா ஏற்றுக்கொள்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். அதோட பிதாவோட வலது பக்கத்தில் இயேசு அமர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாடில் பண்ணக்கூடிய தலைமை கூறி செத்து போயிடுவாங்க, மாற்றி மாற்றி ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டோம், அவங்கள மறிச்சு. ஆனால் இவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறாரு. என்னோட அட்வொகேட் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார், எக்காலத்துக்கு இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக எனக்காக வேண்டிக் கொள்றார். எப்படி? முற்று முடிய ரட்சிக்க, அதாவது என்னை கடைசி வரைக்கும் ரட்சிப்பு கொண்டு போகிறதுக்கு உள்ள வல்லவரான என் இயேசு இருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எது அப்போ என்னை தடுக்குது நான் இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு? மொத்தம் ஒரு நம்ம விசுவாசி, நான் கிறிஸ்துவன் சொல்லும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயங்களில் நான் இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு, இன்றைக்கி நான் என்ன நான் வாட்ஸ் அ டேக் ஹோம் டுடே, என்ன இன்றைக்கி நான் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன, இது மூலிமா எனக்கு வாழ்க்கை என்ன, இன்றைக்கி என்ன மாற்றம் எனக்கு வரப்போகுது, இது மூலிமா என்ன மாற வேண்டி இருக்குது. ஒரு கிறிஸ்துவன் நான் சொன்னால், ஒரு கிறிஸ்துவன் யாராவது சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்த்த வசனங்களை படி, இன்றைக்கி கடவுள் நம்மகிட்ட பேசினபடி, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் மூலிமா நம்மக்கிட்ட வார்த்தைகள் சொல்லி நம்ம இதயத்தில் வார்த்தைகள் துளைத்திருந்தால், நான் கிறிஸ்துவன் சொன்னால் நான் சரியானவன் என்று நடிக்க முடியாது. நான் ரொம்ப ஒழுங்கானவன், என்கிட்ட பாவம் இல்லைன்னு நடிக்க முடியாது.
சமாளித்து மழுப்பாமல் தவறு செய்யும் போது அதை ஒப்புக்கொள்கிறவன் தான் கிறிஸ்தவன். சமாளிக்கிறது, பாவத்தை செஞ்சுட்டா சமாளிக்க பார்க்குறது, எப்படியாவது சமாளிக்கிறது, எப்படியாவது எஸ்கேப் ஆகிட வேண்டியது. இந்த பாவத்தை ஒத்துக்கிறது கிடையாது. பாவத்தை சமாளிக்காமல் மழுப்பாமல் அதை ஒற்றுக்கொள்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கடினமாக இருந்தாலும் கடவுளிடமும் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக கொண்டிருப்பவன் தான் கிறிஸ்தவன். இந்த பீட்டர் பிச்சர் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு. அதை போய் அவருக்கு வெளிக்காட்டினா அசிங்கமாயிரும். ஆனால் வெளியே வந்துருச்சு. இப்போ அதை போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அது எவ்வளோ கடினமானது, ஒரு அவமானமான காரியம். பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, மனைவி கிட்ட போய் சொல்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான கடினமான காரியம். மனைவி அது உறவு சம்மந்தப்பட்ட விஷயம். மனைவி உறவை அற்றுட்டு போக முடியும். மனைவிக்கு நிரந்தரமான ஒரு கோபம் வரலாம் கணவன்கிட்ட. மனைவி வெறுத்து ஒதுக்கலாம். கடினமான காரியம் அது இல்லைங்களா? ஆனாலும் அவர் செய்கிறார். அது கடினமாக இருந்தாலும் கடவுளிடம் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்டுறது வழக்கமாக வச்சுக்கணும். ஒரு தடவை கிடையாது. பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என் மனைவி கிட்ட தப்பு செஞ்சால் மன்னிச்சிக்கோ மனைவியே. கணவர்கிட்ட தவறு பண்ணியிருந்தானா மன்னிச்சிங்க கணவரே. பிள்ளைங்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறது கடினமாக இருந்தால் கூட, இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூட நம்ம தயாராக இருக்கணும். இதில் கௌரவம் பார்க்கக்கூடாது. அதுனா என் பிள்ளைகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறது கடினமாக இருக்குது அப்படின்னா, கடினமாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறது தான் அவசியம். அப்போ தான் உண்மையான கிறிஸ்தவன். நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள். கடைசியாக வேத வசனங்களுக்கும் சபை முப்பர்களுக்கும் கட்டுப்பட்டு தன்னை சரிப்படுத்தி கொள்ள தயாராக இருப்பவர் தான் உண்மையான கிறிஸ்தவன். வேத வசனங்கள் மூலமாக நம்மளுக்கு குற்றங்களும் பாவங்களும் எடுத்து காட்டப்படுது. பப்ளிக்காலாம் தெரியுது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது. வேதவசனம் காட்டுது, நீ போகிற பாதை சரி கிடையாது, நீ பண்ணுற தப்புன்னு வேதவசனம் காட்டுது. அதே மாதிரி சபையில் மூப்பரோ பாஸ்டரோ இல்லைனா யாராவது ஒரு நல்ல ஒரு மூத்த விசுவாசி நீ போகிற பாதை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சரிப்படுத்த தயாராகணும். இல்லை நானும் கரெக்டாக போயிட்டுக்கிறேன் என்ன அது அப்படின்னு மறுப்புறதோ இல்லைன்னா சமாளிக்கிறதோ இல்லைன்னா ஒரு கடினமான பாவம் அறிக்கை எடுத்துக்கு தயங்குறதோ இருந்தால் கிறிஸ்தவன் கிடையாது. கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்க அமைப்பு தான் இந்த வேத பரிசாவி கொடுத்துருக்காரு. வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுது. நம்ம கூட இருக்க சக விசுவாசிகள் நம்ம பாவத்தை எடுத்து சொல்ல முடியும். உங்கள் மனைவி கணவர்கிட்ட சொல்ல முடியும், கணவர் மனைவிகிட்ட சொல்ல முடியும். நீ பண்ணுற தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்போ சரிப்படுத்தி திருத்து. நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் கிறிஸ்தவன் கிடையாது. சரிப்படுத்தி திருத்துக்கொள்வர் தான் உண்மையான கிறிஸ்தவர். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொதுவான பாவ அறிக்கை சொன்னோம் இல்லைங்களா, ஜபம் சொன்னோம். நம்ம பொதுவான பாவ அறிக்கை 19 நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா? அது அருமையான ஜபம் அது. ஆனால் அதை எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்கிறோம்? ஒரு சபையில் 1000 பேர் வரலாம். ஆனால் 1000 பேரும் பாவத்தை அறிக்கையிடாத விசுவாசிகள் இருந்தால் அந்த சபை உண்மையான சபையை கிடையாது. அங்கே கிறிஸ்து அந்த சபையில் இருக்க மாட்டார். ஒரு சபையில் 10 பேர் வந்தால் கூட 10 பேரும் அவங்க செய்கிற பாவங்களுக்கு பாவ அறிக்கை இட்டு மன்னிப்பு கேட்குற விசுவாசிகள் தான், அதுதான் உண்மையான சபை. அங்கே தான் கிறிஸ்துவோட பிரசனமும் ஆவியோட பிரசனம் இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வெண்டி தமிழ் சர்ச் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ரெசல்யூஷன், நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு நான் இன்று இரவு ராத்திரி நான் இதுவரைக்கும் நான் கடவுள்கிட்ட அறிக்கையிடாத எல்லா பாவத்தையும் நான் அறிக்கையிட போகிறேன். அது எந்த பாவம் இருந்தாலும் மன்னிக்க தயாராகக்கூடிய என்னை வல்லமையான இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக இருக்கிறனால நிச்சயம் என் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுப்பாருங்கிற அந்த உத்தரவாதம் இருக்கிறனால, கடவுளே நான் செஞ்ச பாவத்தை இது வரைக்கும் மறந்த பாவத்தை அல்லாது நான் உங்கள்கிட்ட சொல்லாத எல்லாத்தையும் தயவுசு மன்னிச்சிருக்க நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இன்றைக்கி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெண்டி தமிழ் சர்ச் இந்த உறுதிமொழி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு இரவும் நம்ம தூங்கும் பொழுது அன்னைக்கு செஞ்ச பாவத்தை நம்ம அறிக்கையிட்டுட்டு, மனைவிக்கு எதிராக தப்பு செஞ்சுருந்தா, மனைவிட்ட கோவப்பட்டிருந்தா மன்னிச்சிக்கம்மான்னு மன்னிப்பு கேட்கணும். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஐயோ உங்களை எரிச்சலை உண்டாக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட மனைவி மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பு கேட்க வேண்டும். அங்கே பெரிய இந்த இதெல்லாம் கெத்தெல்லாம் வரக்கூடாது, ஈகோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்குறது தான் கிறிஸ்தவன்.
செய்யலாமா? நம்ம இன்னையிலிருந்து நம்ம வெள்ளி தமிழ் சேர்ச்சி எல்லாருமே நம்ம வந்து ஒவ்வொரு நைட்டும் படுக்கும்பொழுது நம்ம செய்த பாவங்களுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நம்ம உறவுகள்கிட்ட வந்து தவறு செஞ்சிருந்தால் மன்னிப்பு கேட்டு நம்ம படுக்கும்பொழுது ஒன்று கவனிச்சிக்கிங்க, தென் யூ வில் என்ஜாய் த பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் இந்த ஜாய் ஆஃப் த லார்ட். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கிறிஸ்துவோட சமாதானத்தையும் கடவுளுடைய சந்தோஷம் நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் விசுவாசத்தில் வளர்றதுக்கு பயமாக இருக்கும். உங்களுடைய சாட்சியம் உண்மையுள்ள சாட்சியமாக இருக்கும். உண்மையான விசுவாசிகளாக நீங்கள் இருப்பீங்க. அதை நம்ம செய்யலாம். அதை உறுதியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து ஒரு நிமிடம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்களை மூடி, இப்போ ஏற்கனவே பொதுவான பாவரிக்கட்டும் நம்ம கண்களை மூடி சபையை கொண்டு மூடி நம்ம வந்து இப்போ நம்ம இந்தந்த பாவங்களெல்லாம் நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்ல மறந்துட்டோமோ அது கண்களை மூடி நம்ம ஒரு நிமிடம் வந்து நம்ம கிறிஸ்து இயேசு மூலியமாக நம்ம பிதாவோட நம்ம வந்து அறிக்கையிடுவோம். கண்களை மூடி நம்ம செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, இதோ எங்கள் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்கள் மீட்பரட்ச கிறிஸ்து வலது பரிசுத்தல் எங்களுக்காக ஒரு பருந்து பேசுகிறாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இன்று நாள் முதல் ஒவ்வொரு நாளும் இரவும் நாங்கள் இதோ வேத வசனங்களின்படி யோவான் படித்ததுபடி நாங்கள் பாவமில்லை என்று அறிக்கையிடாமல் பாவிகள் என்று அறிக்கையிடுவது மட்டுமல்லாமல் செய்த பாவங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்பதற்கும் எங்கள் உறவுகளிடம் தவறு செய்யும் பொழுது நாங்கள் அவருடைய மன்னிப்பு கேட்குமான பலத்தை எங்களால் முடியாது பரிசுத்தாவியோட இருக்கிறதுனால் அவருடைய வல்லமையால் அதை செய்வதற்கான எங்களுக்கு இந்த பலத்தையும் ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் மறக்காமல் செய்வதற்கான அந்த ஞாபகத்தையும் எங்கள் ஏற்படுத்துமாறு கொண்டாடுகின்றோம். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமேன். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த வாரம் பரிசோதனை 4. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களா? லைட்டு போட்டு நடக்கிறது கிடையாது என்று சொன்ன மாதிரி நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்களா? 1 யோவான் 1:5 6, 1 யோவான் 2:7-8 அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் தேவ செய்தி கேட்கும்போது உபயோகமாக இருக்கும். நம்ம பொன்சிலையும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பாவில் அடுத்த வாரம் நம்ம வந்து மறுபடியும் வாழ்க்கையை பற்றிய ஒரு கிறிஸ்தவனை என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம், அந்த கிறிஸ்தவனை பரிசோதித்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ செய்தி நம்மளுக்கு இந்த யோவான் நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்களா? கடைசியாக நம்ம கருத்துக்கு நன்றி சொல்லி நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். அன்பான கர்த்தரே, இந்த நம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ நாங்கள் சபையினராக இன்று நாங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு உறுதிமொழியோடு நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு உமக்கு பிடித்த பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் நிச்சயம் அறிக்கை செய்ய வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒரு தந்தையானவர் தன் பிள்ளை தவறு செய்யும் பொழுது அதை வந்து தப்பு செஞ்சிடப்பான்னு சொல்லி வர்றதை அந்த தந்தை ஏற்றுக்கொள்கிறவாறு தான் நீ எப்பொழுது இருக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றேன். நாங்கள் தவறு செய்யும் பொழுது தவறு செஞ்சிட்டப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த 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 ஆற்றலையும் அந்த பலத்தையும் ஆவியாளர் மூலியமாக எங்களுக்கு கொடுத்து செய்யுமாறு கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இந்த சபையில் இருக்க அனைவரையும் ஆண்டவரை நீர் தாமே அந்த ஒரு பாவ மன்னிப்பை அறிக்கக்கூடிய வழியில் வழிநடத்துமாறு கொண்டாடுகின்றேன். இந்த சபையினுடைய அனைத்து தேவைகளையும் நீர்தானே ஏறெடுத்து பாரும். அவருடைய உடல் தேவைகளையும் அவருடைய உள்ள தேவைகளையும் அறிந்த தேவன் நீர்தாமே அவற்றை நீர்தாமே சரிபார்த்து அவற்றை குணப்படுத்துமாறும் மனதிலே அமைதியும் சமாளித்துமாறும் கொண்டாடுகின்றோம். இந்த சபையார் ஆண்டவரே, நாங்கள் அனைவருமாக உண்மை ஆராதித்து உண்மையான சபையாக மாற எங்களுக்கு பலத்தை தார். இந்த சபையானது எல்லா வகையிலுமே ஒரு எடுத்துக்காட்டு சபையாக விளங்க எங்களால் முடியாது. நீர்தாமே விளையாடுத்துமாறு கொண்டாடுகின்றோம். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் பரலோக தந்தையே, ஆமேன்.